சோத்திரம். நல்லா இருக்கீங்களா? எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளையில் கூட விசேஷமாக இந்த வெள்ளிக்கிழமை கால பொழுதில் கூட உங்களுக்காக ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். சோத்திரம். அவர் தேவன் உங்கள் நினைவாக இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் நினைவாக இருக்கிறார். எப்போ எல்லாம் நினைவாக இருக்கிறார்? இரவும் பகலும், எல்லா நேரமும், எல்லா நொடி பொழுதும், எல்லா காரியத்திலையும் அவர் உங்களோட நினைவாக இருக்கிறார். ஆமென். அப்போ இப்போ நினைவாக இருக்க ஆண்டவரை நீங்கள் எவ்வளோ தூரம் நினைவாக வச்சுருக்கீங்க? நீங்கள் எவ்வளோ தூரம் நினைக்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ ஆழத்தில் நினைக்கிறீங்க? அவர் நினைவாக இருக்க பிள்ளைகள் உபவாச நாள் அசட்டை பண்ண மாட்டாங்க இல்லையா? ஆமென். அவர் நினைவாக இருக்க பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அசட்டை பண்ண மாட்டாங்க. ஆமென். சோதரம். அப்போ அவர் நினைவாக இருக்க வேண்டும். அப்போ உபவாச நாளையும் நம்ம அவரை நினைத்து தேவன் செய்த நன்மைகளுக்காக, பரிசுத்த ஆவியானவர் செய்த காரியங்களை நினைத்து ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். ஆமென். இப்போ ஜெபிக்க வேண்டும், நல்லா ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் நல்லா காத்திருக்க வேண்டும். கழுகு போல ஒரு புது பலன் அடைகிறதுக்காக நம்ம காத்திருக்கணும். இன்றைக்கி தேவ பிள்ளைகள் காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைபட்டு போய்கொண்டிருக்குது. காத்திருக்கிறது அதிகமாக குறைவாக இருக்குது உங்கள் வாழ்க்கையில். இப்போ காத்திருக்கிறதை நிறைவாக இருக்க வேண்டும். இப்போ காத்திருக்கிறது நம்ம உள்ளத்தில் நிறைவாக இருக்கும்போது தேவன் நம்மளோட இருந்து நினைவாக உங்களோட இருந்து அவர் உங்களை நினைக்கிறதுக்கும் நீங்கள் அவர் நினைவாக இருக்கிறதுக்கும் அது ஒரு பெரிய ஒரு அட்ராக்ட் கொண்டு வருது, ஒரு நம்பிக்கையை கொண்டு வருகிறது, ஒரு விசுவாசத்தை கொண்டு வருகிறது. அது உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொண்டு வருகிறது. அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வை கொண்டு வருகிறது. அப்போ இப்படியா கொஞ்ச காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து நம்ம புது பலன் அடைஞ்சி அவர் நினைவாக இருக்கும்போது தான் ஆண்டவர் சொல்லலாம், உன் நினைவாக இருந்தது உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்காமே. சோத்திர. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். சோத்தரிக்க தேவனாகிய கர்த்தரை எங்கள் நினைவாக இருந்து நாங்கள் உங்கள் நினைவாக இருந்து நாங்கள் ஆண்டவரே வாழும்படியாக, இந்த உலகத்தில் ஜீவிக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. ஆசைங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.